Hello everybody, welcome to Sainthavi's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பச்சை சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். பச்சை சட்னினா பச்சை கிடையாது. ரா சட்னி. ரொம்ப ஈஸியா நீங்க 2 நிமிஷத்துல அரைச்சிடலாம். 4 பூண்டு பல்லு போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சது ஒரு 15 இருக்கும். 15 போட்டுருக்கேன். காஞ்ச மிளகா எங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா தூக்கலா போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க தேவைப்பட்டால். அப்புறம் ஒரு தக்காளி இப்போ நான் கட் பண்ணுறேங்க. நல்ல பெரிய சைஸ் தக்காளி, இந்த சைஸ் பாருங்கள், பெரிய சைஸ் தக்காளி 1 போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு. நான் வந்து 3/4 ஸ்பூன் போடுறேன். போட்டு இதை நம்ம ராவாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். போட்டு தாளிச்சிட்டோன்னா ரா சட்னி. ரொம்ப பச்சையாக இருக்கும் அது நீங்கள் உங்களுக்கு வெங்காயம் ராவாக சாப்பிட பிடிக்கலன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் அரைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் ஊற்றிடலாம். மேலே திறந்து ஊற்றிடுறேன். சும்மா ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ தட் இது அரைய ஆரம்பிக்கும், இல்லைன்னா அரையாது. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரைக்கணும். காட்டுறேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்க. நல்லா மையாக அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ போட்டோன்னே தெரிக்கும். நல்லா கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு கடுகு, எனக்கு எங்கள் வீட்டில் கடுகு ரொம்ப பிடிக்கும்னால 2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். ஆஃப் பண்ணதுனால ஜாஸ்தி தெரிக்கல. இப்போ இது சூடாக இருக்கும் போதே நம்ம சட்னியில் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ நான் சட்னியை ஒரு சின்ன கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நிறைய நல்லெண்ணெய் இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது இந்த நல்லெண்ணெயோட இந்த ராவாக சேரும்போது ஒரு டேஸ்ட் சூப்பராக வரும். இப்போ சூடாக இருக்கும் போது இதில் ஊற்றிடலாம். ஸோ இந்த எண்ணெய் கலந்து அது ஒரு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த பச்சை வாசனை அப்படியே போயிடும். நம்ம இப்போ இந்த எண்ணெய் அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக போகாது, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு தனி அந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த பச்சை சின்ன வெங்காயம் தக்காளி இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிற சட்னி. இப்போ நீங்கள் வந்து அவசரமாக வெளிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு டைம் இல்லை சமைக்கணும் அப்படின்னா இந்த பச்சை சட்னியை அரைச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரா சட்னி. வாய் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். சாப்பிட்டப்புறம் ப்ரஷ் பண்ணிக்கோங்க, இல்லை மவுத் வாஷ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போட்ட எண்ணெய் எல்லாமே அது அப்சர்வ் பண்ணிடுச்சு, உள்ளே இழுத்துருச்சு. உப்பு மட்டும் நீங்கள் இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதை நான் வந்து எங்கள் வீட்டில் குண்டு தோசையோடு இப்போ சுட்டு சாப்பிட போகிறேன். சூப்பரான குண்டு தோசை ரெடி. நம்மளோட சிகப்பு சட்னி, பச்சை சட்னியை வச்சு இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுறோம்.